ஹாய் வியூவர்ஸ், நம்ம கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பேஸ் பார்த்திங்கன்னா புளி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பிளேட்டில் பார்த்திங்கன்னா கொள்ளு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருக்காங்க. ஸோ வறுத்து எடுத்துட்டு கூட பூண்டு பல் 2-3 வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. ஓகே, நம்ம பேஸை அடுப்பில் இப்போ வச்சுருக்கோம். ஸோ அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே அந்த கிரைண்ட் பண்ண ஐட்டம்ஸை இது உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்ல கொதி வரும்போது, நல்லா கொதித்து பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பில் கடுகு, ஜீரகம் போட்டு தாளித்து இறக்க வேண்டியதான். பொங்கி வந்துட்டுருக்கு, நம்ம ஆட் பண்ணிட்டோம் அரைச்சதை. பொங்கி வரும்போது கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தாளிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உப்பு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே.